அன்பாளன் இந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துக்குது. எப்படா சத்துணவு துறையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வரும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தோடையும் அவளோடையும் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8997 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர், அதே மாதிரி சமையலாளர், உதவி சமையலாளர்னு 3 டைப் ஆப் இருக்குது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி சமையலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8997 வேகன்சி வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கிளியருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29/4/2025 தான். ஏற்கனவே அங்கன்வாடி ஜாப் வந்துக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 23/4/2025. இது வந்து பார்த்திங்கன்னா 29/4/2025. அதனால் 2 ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். எந்த ஜாப் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு விண்ணப்பிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியாமல் விண்ணப்பிச்சிட்டிங்களா அந்த சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வேலை வாய்ப்பு வந்துக்குது. நீங்கள் தெரியாமல் விண்ணப்பிச்சிட்டிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிராகரிச்சிருவாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜாப் வரதுக்கு பல வருடங்கள் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலே விண்ணப்பிங்க. 4 இருக்குது. அதேமாதிரி இது போன்ற பெரிய ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புது வியூவர்ஸாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் வந்துக்குது. விருதுநகர் மாவட்டத்தோட அபிஷியல் வெப்சைட் நமக்குங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடங்கள் விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்திக்கலாம் உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் பணிக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இங்கே பாருங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 11/4/2025 29/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்துருக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நிறைய சேனல் இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபிஷியலாக வந்துருச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா மையத்தில் இதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஊர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர் அரசு மேல்நிலை பள்ளி வந்து பார்த்திங்கன்னா இதில் இனச்சுழற்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குன்னு சொல்லிக்குது. இது தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இதுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். நான் டவுன்லோட் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் சத்துணவு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 273 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மையத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, உங்களுடைய ஊராட்சியில் எவ்வளோ இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் போனீங்களாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க எந்த மையத்தில் எவ்வளோன்னு சொல்லி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்ட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்துணவு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கான பணி நியமனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பு ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 3000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 3000லேருந்து 9000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் கல்வி தகுதி உங்களுக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பாஸோ இல்லை ஃபெயிலாக இருந்தாங்களா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படா ஜாப் வரும், எப்படா இந்த ஜாபாவது கிடைக்காமனு சொல்லி நிறையா வெயிட் பண்ணிட்டுப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அந்த மாதிரி நிறையா படிச்சுட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஜாப் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டுப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சந்தோஷமான செய்தி. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கம்மின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்காத விட்டுறாதீங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் எது நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் தான் வரும். அதேமாதிரி வயது வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்கு உள்ளக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா நோட் பண்ணிங்க. தூர சுற்றளவு நல்லா நோட் பண்ணிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியமனம் ஒரு மையத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப தரக்கூடிய இருக்கும் இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மையத்தில் வேகன்சிக்குதோ அந்த மையத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா அந்த மையத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 4% வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்குறதா சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்களும் மற்றும் உரிய அடையாள அட்டை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா குறைவான பார்வை திறன், அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூக்கு கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்வை கம்மியாக இருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால் இருக்கிறீங்க ஊனமுற்ற அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. குணப்படுத்தப்பட்ட தொல்நோய் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடுன்னு சொல்லி மிதமான கற்றல் திறன் குறைபாடு இருக்கிறீங்க அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செய்து வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தால் நீங்கள் குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 29/4/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது காலதாமதம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 30 1 2 இந்த மாதிரி போயிருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துறை வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்பணும்னா நீங்கள் பள்ளி மாட்டு சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசி வைக்கணும். அதேமாரி நீங்கள் 10th மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபெயிலாக பாஸ் ஆனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க, இருப்பிடச் சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ் போன்றவற்றின் நகல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு வாங்கணும். அது எப்படி வாங்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தகுதி உள்ள விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் விண்ணப்பம் போட்டிங்களா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக தான் செக் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்படி இன்டர்வியூ கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனால் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்காது. சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு அடுத்து டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அது வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி விண்ணப்பம் இந்த மாதிரி நிறையா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக வந்துட்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சு அந்த ஜாப்க்கு அங்கன்வாடிக்கும் விண்ணப்பிங்க, சத்துணவு வைங்க. நீங்கள் எந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இன்க்ரிமெண்ட்லாம் வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.